தி ரியல் ஃபைட் ஸ்டார்ட்ஸ் ஹியர். கதை அரீனால ஸ்டார்ட் ஆகுது. அனந்தா அந்த வெள்ளை புலிய அதாவது ஸ்பிரிட் பீஸ்ட அடிச்சு நொறுக்கிட்டு நிக்கிறான். அந்த புலி உயிர் போகிற தருவாயில அவனை கோபத்தோட பாக்குது. அதுக்கு அனந்தா அசால்ட்டா சொல்றான், நீ என்னை எவ்ளோ வேணாலும் வெறுக்கலாம், ஆனா உன் சாவுல இருந்து நான் திரும்ப மாட்டேன்னு சொல்லிட்டு கையில இருந்த கொடரிய வச்சு ஒரே போடா போட்டு அதோட தலைய வெட்டி சாச்சிடுறான். ஒரு ஸ்பிரிட் பீஸ்ட இவ்ளோ ஈஸியா கொன்னதை பார்த்து கூட்டத்துல இருந்தவங்களும் அந்த அரீனாவை நடத்துறவங்களும் வாய பொளந்துட்டாங்க. அங்க இருந்த அதிகாரிகள் பேசிக்கிறாங்க. ஐயோ, நம்ம பிளான் படி பர்னார்ட் தான் ஜெயிச்சிருக்கணும், இவன் எல்லாத்தையும் கெடுத்துட்டான், இப்போ என்ன பண்றதுன்னு. அதுக்கு அந்த தலைவர் மாதிரி இருக்கிற ஆள் சொல்றாரு, பிளான் மாறினாலும் பரவாயில்ல, எப்படியாவது அந்த மரக்கிளைய அவங்கிட்ட இருந்து வாங்கியே ஆகணும்னு உறுதியா சொல்றாரு. உடனே அரீனால அறிவிக்கிறாங்க, இந்த போட்டியோட வெற்றியாளர் முடிவு செய்யப்பட்டார். அவருக்கு விங்டு கார்டியன்ஸ் அந்த புனிதமான ஒயிட் லோட்டஸ் மரத்தோட கிளையே பரிசாலிப்பாங்க. அந்த காட்ஸும் வராங்க. அனந்தா அந்த மரக்கிளைய வாங்கும்போது அந்த தலைவர் மாதிரி இருந்தால் என்ன விலை கொடுத்தாச்சும் அதை அடையணும்னு வெறியோட நினைக்கிறாரு. கட் பண்ணா சீன் கோயிலுக்குள்ள மாறுது. அங்க நாடியா அந்த வில்லன் பால்சாக்கை எதிர்த்து நிக்கிறான். அவன் முன்னாடி ஒரு பெரிய 3 கண்ணு வச்ச பறவையாசுரன் நிக்குது. பால்சாக் ஏளனமா, இவங்க பயத்திலிருந்து விடுபடணும்னா சீக்கிரமா மோட்சத்தை கொடுக்கணும், பாவமா இல்லையா உனக்குன்னு கிண்டலா கேக்குறான். நாடியா கோபத்துல, நீ ஒன்னும் காப்பாத்த வரல, நீ சாவையும் பயத்தையும் பரப்புற ஒரு கொடூரமான பேயின்னு கத்துறா. இதுக்கு பால்சாக் சிரிச்சுக்கிட்டே, உண்மையான மோட்சம் நம்பிக்கை இல்லாம போகும்போதுதான் ஆரம்பிக்கும்னு சொல்லிட்டு அந்த அடிமை மக்களை மரத்தோட வேருக்களை வச்சு அப்படியே குத்தி கிழிச்சு ஒரு ரத்த கூச்சா மாத்திடுறான். அந்த மக்களோட கதறல் சத்தம் கேட்க முடியாம பயங்கரமா இருக்கு. அவனுக்கு பின்னாடி ஒரு பெரிய அசுர உருவம் ஃபார்ம் ஆகுது. அவன் தொடர்ந்து பேசுறான், இவங்க இப்ப மரணத்தை ஜெயிச்ச அமரர்கள், அந்த ஒயிட் லோட்டஸ் மரத்துக்கு உரமா மாறுவாங்கன்னு சொல்லி அந்த கூச்சா இருந்த மனுஷங்களை ரத்தம் தெளிக்க தெளிக்க பெரிய கருப்பு பறவைகளா மாத்துறான். நாடியா உடைஞ்சு போய், நீ எத்தனை பேரை இப்படி சாப்பிட்டிருக்கேன்னு கேக்குறா. பால்ஜாக் அவகிட்ட நடந்து வந்து, என்றதுல அர்த்தமே இல்லைன்னு சொல்றான். ஒரு பெரிய பம்பு மாதிரி ஒன்னு நிலத்துல இருந்து அவ காலை சுத்திக்கிடுச்சு. அவன் நாடியா கிட்ட, உன் கடைசி வார்த்தை என்னன்னு கேக்குறான். நாடியா கோபத்துல, நரகத்துக்கு போன்னு கத்துறா. பால்சாக் நாடியாவை கொல்றதுக்காக தன்னோட கருப்பு கட்டிய வச்சு ஒரு அடி அடிக்கிறான். கரெக்டா அது நாடியாவை தொடுறதுக்கு முன்னாடி கிளாங்க்னு ஒரு சத்தம். ஒரு செகண்ட்ல ஒரு நிழல் வேகமா அந்த அட்டாக்கை தடுக்குது. தடுத்தது மட்டுமில்ல, அந்த வேகத்துல பால்சாக் கண்ணுகிட்ட ஒரு கீறல் விழுகுது. பால்சாக் உடனே ஷாக் ஆகி பின்னாடி போறான். வாய பொளந்து நிக்கிறான். தூள் பறக்குது. அங்க நம்ம ஆளு அனந்தா கையில அந்த ஒயிட் லோட்டஸ் மரக்கலையோட கெத்தா நிக்கிறான். நாடியாவும் பனந்தான்னு ஷாக் ஆகுறா. அனந்தா நாடியாவை பார்த்து அசால்ட்டா, நீ உயிரோட இருக்கிறதே உன் அதிருஷ்டம்னு சொல்றான். பால்சாக்கு ஆத்திரம் கலந்த ஷாக். நீ எப்படி இங்க உள்ள வந்த, அரீனாலே ஜெயிச்சது நீயான்னு கேட்க அனந்தா அவனை கண்டுக்கவே இல்லை. அவன் அந்த மரத்துல கட்டப்பட்டிருக்கிற நாடியாவை தான் பார்த்துட்டு இருக்கான். ஹே நீ, அந்த இன்கார்னேஷன் ஆஃப் விங்ஸ் எங்க, எதுக்கு இந்த மரத்துல கட்டி போட்டு வச்சிருக்கன்னு கேட்குறான். இதை கேட்டதும் பால்சாக்கு உச்சி மண்டையில சுட்டுடுச்சு. அவன் கோபத்தோட, உனக்கு எவ்வளோ தைரியம், உன் நாக்க நான் என் கையாலே புடுங்கி எறிவேன்னு கத்துறான். அந்த நேரத்துல தான் அந்த பெரிய ட்விஸ்ட் வருது. அனந்த கூலா, வாய மூடுன்னு சொல்றான். அவன் கண்ணெல்லாம் சிகப்பா மாறுது. பால்சாக்க பார்த்து சொல்றான், நீ இன்கார்னேஷன் ஆஃப் விங்ஸ் இல்லையே. பூம்! அப்படியே சாப்டரை முடிச்சிட்டாங்க. சாப்டர் 6ஓட எண்டிங்ல அனந்தா பால்சாக் கிட்ட, நீ உண்மையான வில்லன் இல்லன்னு சொல்லி ஒரு பெரிய பாம்பை போட்டுட்டு நிறுத்தினாங்கல்ல. இப்போ அந்த சாப்டரோட கண்டினியூவேஷன். கதை ஸ்டார்ட் ஆகிறதே ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக்ல தான். அந்த பெரிய அரீனா தலைவர் இருந்தான்ல, அவன் பேரு பெர்ன்ஹார்ட். அவன் அவனோட சோல்ஜர்ஸை பார்த்து எல்லாரையும் அழிச்சிடுங்கன்னு ஆர்டர் போடுறான். அந்த அரீனாவே ஒரு போர்க்களமா மாறுது. எல்லாரும் ஒருத்தரை வெட்டிக்கிட்டு ரத்தம் சொட்ட சொட்ட சாவுறாங்க. பெர்ன்ஹார்ட் அந்த ஒயிட் லோட்டஸ் மரக்கிளைய பார்த்துக்கிட்டே இருக்கான். அந்த நேரத்துல தான் அந்த தலைவர் யோசிக்கிறாரு, என் பிளான் என்னன்னா, அந்த மரக்கில ஜெயிக்கிறவங்க கிட்ட போன உடனே அந்த கோயிலோட பேரியர் விலகிடும். அப்போ நான் உள்ள புகுந்து அந்த பால்சாக்க அட்டாக் பண்ணணும். ஆனா அந்த ஜெயிச்ச ஆள் அனந்தா அந்த கிளையோட காணாம போயிட்டான். இவன் எங்க போனா, இது ஏதோ ட்ராப்பான்னு நல்லா குழம்பி போய் யோசிக்கிறாரு. அவருடைய உண்மையான குறி அந்த இன்கார்னேஷன் ஆஃப் விங்ஸை கொல்றது தான். அப்போதான் அவர் மனசுல ஒரு சந்தேகம் வருது, ஒருவேளை அந்த அனந்தாவும் நம்மள மாதிரியே பால்சாக்க கொல்லதான் வந்திருப்பானோ. அப்படி யோசிக்கிட்டே அவரோட ஆளுங்க அந்த ஒயிட் லோட்டஸ் டெம்பிள் பக்கம் பார்க்க அங்க ஏதோ பெரிய சத்தம் கேக்குது. ஷாக்ல முழிக்கிறாங்க. சீன் இப்போ பிரசன்ட்டுக்கு கட் ஆகுது. அனந்தா கெத்தா அந்த பால்சாக்க பார்த்துட்டு இருக்கான்.
அனந்தா அவனை கிண்டல் பண்ணி சிரிக்கிறான். உண்மையான இன்கார்னேஷன் ஆஃப் விங்ஸோட அடையாளம் உனக்கே தெரியுமா? தெரிஞ்சிருந்தா நீ இப்படி பொய் சொல்ல மாட்ட. அதுக்கு 3 ஜோடி வெள்ளை சிறகுகள் இருக்கும். உன்னை பார்த்தா உனக்கு சரியான சிறகுகள் கூட கிடையாது. அதுக்குள்ள இவ்ளோ பெரிய பில்டப்பா? நீ எதுக்கு இந்த ஃபேக் வேஷம் போட்டுட்டு இருக்க? நீ இப்படி அசல்ட்டா அவனோட கெத்தையே குறைக்கிற மாதிரி கேள்வி கேட்கறான். பால்சாக்கோட முகம் மாறுது பாரு. அப்படியே இறுகி போய் கோபத்தோட அனந்தாவை முறைக்கிறான். ஆனா அனந்தா இன்னும் விடாம அவனை சீண்டிடுறான். அடுத்த தடவை பொய் சொல்லும்போது கொஞ்சமாச்சும் ஹோம்ஒர்க் பண்ண கத்துக்கோ. இப்படி அசிங்கமா மாட்டிக்காத. உன்கிட்ட இருக்கிறது பெரிய வாய் மட்டும்தான். ஆனா நீ ஒரு தேவையில்லாத குப்பை. நீ ஒரு ஆளை ஒரு தேவன் மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்தவன ஒரு நிமிஷத்துல ஒண்ணுமில்லாம ஆக்குறான். பால்சாக்கு கோபம் தலைக்கேறிடுது. அதுக்கு மேல பொறுக்க முடியாம, உன் பேசுறதுக்கு பதில் சொல்ல கூட உனக்கு அருகதை கிடையாதுன்னு சொல்லிட்டு கையை அசைச்சு இவனை கொல்லுங்கன்னு ஆர்டர் போடுறான். சொன்னதும் தான் தாமதம். அந்த 3 கண்ணை வச்ச பெரிய பறவை அசரா சர்ருன்னு அனந்தா மேல பாயுது. இன்னொரு பக்கம் அந்த பம்பு வேற நாடியாவை கட்டி போட்டு வச்சிருந்தல்ல, அது இப்ப நாடியாவை அட்டாக் பண்ண போகுது. இப்போதான் நம்ம ஆளோட ஆட்டம் ஆரம்பிக்குது. அனந்தா உடனே அசுரனா மாறிடுறான். அவன் உருவம் அப்படியே பெருசாகி நெஞ்சில ஒரு டிராகனோட எம்பளம் தெரியுது. ஒரு கருப்பு டிராகன் மாதிரி மாறுறான். அத பார்த்ததும் அந்த பம்பு அப்படியே பயத்துல நடுங்கி போயிடுது. பால்சாக்கோட அடிமை சோல்ஜர்ஸ், அந்த அனாத்த பலி கொடுத்த மக்கள், அவங்க கண்லாம் சகப்பா மாறுது. எல்லாரும் எழுந்து அனந்தாவை தாக்க போறாங்க. நாடியா இத பார்த்து, இப்போ இங்கிருந்து போயிடு, அவங்கள கொல்லாதன்னு கத்துறா. அனந்தா ஒரு சின்ன அசுரர் உருவத்துல தான் இருக்கான். அவன் அந்த சோல்ஜர்ஸ பார்த்து ஒரு சின்ன கர்ஜனை பண்ணா, அந்த அடிமை சோல்ஜர்ஸ் பயத்துல அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க. ஆனா அடுத்த செகண்ட்ல அந்த 3 கண்ணு வச்ச பெரிய பறவை அசுரன் அனந்தாவை தாக்குது. ரெண்டுமே கைஜு மாதிரி போராடுறாங்க. அந்த பறவை ஒரு பால் மாதிரி ஒரு எனர்ஜி அட்டாக் அனுப்புது. அது நாடியா மேல படும்போது அவ கைய வச்சு தடுக்கிறா. அது செம்மையா வலி கொடுக்குது. இப்போ அனந்தா அந்த அசுரங்கிட்ட நெருக்கமா போராடுறான். ஒரு அசுரன் உருவத்துல இருக்கிற கருப்பு டிராகன் வர்சஸ் 1000 கண்ணு வச்ச பறவை அசுரன். சண்டையே வேற லெவல்ல இருக்கு. ரெண்டுமே ஒண்ணு போட்டு தாக்குது, அடிச்சுக்குது, ரத்தம் பறக்குது. ஒரு ஸ்டேஜ்ல அனந்தா அந்த பறவை அசுரன் கழுத்தை இறுக்கி பிடிச்சிடுறான். ரத்தம் தெளிக்க தெளிக்க அதை தூக்கி எறிறான். சுத்தி இருந்த அந்த கோயிலோட பில்லர்ஸ்லாம் உடைஞ்சு தூளாகுது. அந்த பறவை அசுரன் கீழே விழுந்துடுச்சு. பால்சாக் ஷாக்ல பாக்குறான். நீ பலமான ஆள்தான், நான் ஒத்துக்கிறேன். ஆவிகளோட உண்மையான சக்தியை உணர நீ அருகத்தை அவனவன் தான்னு சொல்லிட்டு அந்த கோயிலோட சீலிங்க உடைச்சிக்கிட்டு வெளியே வரான். அவன் உருவம் இப்ப பெருசா மாறிடுச்சு. பெரிய பயங்கரமான ஒரு கருப்பு பறவை மாதிரி ஃபுல் பவர் ரிலீஸ் பண்ணிட்டான். பி கிராஷ்ட்னு சொல்லி ஒரு பெரிய அட்டாக்க ரெடி பண்றான். அதை பார்த்துட்டு நாடியா ஷாக்ல நிக்கிறா. அது அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அட்டாக். அந்த அட்டாக் பால்சாக்கோட ஃபுல் பவர் அட்டாக். ஒரு செகண்ட்ல அனந்தா மேல பட்டுது. பேம்னு ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன். சுத்தி இருக்கிற அந்த இடம் ஃபுல்லா தூளாகிடுது. ஆனா ஒரு விஷயம், அந்த அட்டாக் அனந்தாவை ஒன்னும் பண்ணல. அது ஏதோ ஒன்னு கிரஷ் பண்ணிடுச்சு, நொறுக்கிடுச்சு. நாடியாக்கே ஷாக். என் அட்டாக்க கிரஷ் பண்ணது எதுன்னு யோசிக்கும்போது அவ கண்ணுக்கு ஒன்னு தெரியுது. அனந்தா அசுரனா மாறி இருக்கான். இப்போ அந்த சிகப்பு கலர் அசுரன் ஃபார்ம்ல பெரிய கருப்பு டிராகன் ஃபார்ம்ல பால்சாக்க ஃபேஸ் பண்றான். ரெண்டுமே வானத்துல பறந்துகிட்டே போராடுறாங்க. அனந்தா ஒரு ஆரிவாராலாயில் போராடுறான். அந்த பறவை அசுரனோட முடிய பிடிச்சு அடிச்சுக்கிட்டே இருக்கான். அந்த பறவையும் சும்மா இல்ல, அனந்தாவை தன்னோட பல்லால நகத்தால போட்டு தாக்குது. வாயு சண்டை, பேர் பேட்டில். அந்த அனந்தா பறக்கிற சீன்லாம் பார்க்க அப்படியே கூஸ்பம்ஸ் வரும். ஒரு ஸ்டேஜ்ல அந்த அசுர பறவையும் அனந்தாவும் மோதும்போது அனந்தாவோட பிடி கொஞ்சம் தளருது. கரெக்டா அந்த கேப்ல அந்த பறவை அசுரன் அனந்தாவோட தோள்பட்டையில பல்லால போட்டு ஒரு பெரிய காயத்தை ஏற்படுத்திடுது. அனந்தா வலியில துடிக்கிறான். ஆனா அந்த வலி அவனை இன்னும் வெறியேத்துது. இட் காண்ட் பி. அந்த அசுர பறவை ஆச்சரியமா பாக்குது. அனந்தா அட்டாக் பண்ணும்போது ஒரு நிமிஷத்துல அனந்தா அசுரன் தன்னோட நகத்தை வச்சு அந்த அசுரனோட கழுத்தை ஒரு கூட கழிச்சா மாதிரி பிச்சு எரிஞ்சிடுது. ஒரே சிங்கிள் ரெட் அட்டாக்ல. நாடியாக்கே அதை நம்ப முடியல. ஹவு குட் ஹி அந்த பறவைய ஒரு நிமிஷத்துல அப்படி ஒரு காயத்தை? பால்சாக் ஷாக் ஆகுறான். நாடியாக்கு அந்த நிமிஷம் ஒரே சந்தோஷம். அந்த தாக்குதல் ஒர்க் ஆகிருச்சு. நான் அனந்தன பறவையே வழியில பாக்குது. அசுரத்தனம வழியில கத்துறான். கிரான்னு. ஹவு டேர் யூ, நீ ஒரு அருகதை இல்லாத உயிர்னு கத்துது. அந்த பறவை மேல இருக்கிற அந்த கருப்பு பறவைகள் அனந்தா மேல அட்டாக் பண்றாங்க. சாப்டர் இங்க முடியுது. என்ன ஒரு ஃபைட்ல. சரி, சாப்டர் 7ல அந்த பால்சாக்கோட அசுர பறவையும் அனந்தாவோட அசுர ஃபார்மும் மோதிக்கிட்டு நின்னாங்கல்ல, அந்த சாப்டரை பார்த்தாலே கூஸ் பம்ஸ் வந்துச்சு. ஆனா சாப்டர் 8 அதை விட 10 மடங்கு மாசா பெரிய ட்விஸ்டோட இருக்க போகுது. சாப்டர் ஸ்டார்ட் ஆகுறதே ஒரு பிரம்மாண்டமான காட்சியோட தான்.
நல்ல தெளிவான நீலவானம். அடுத்த செகண்ட் அந்த வானம் அப்படியே ஒரு கண்ணாடி மாதிரி கிராக்னு சத்தம் போட்டு நொறுங்கி உடையுது. அது வெடிச்சு சிதறும்போது ஆனா அது ஒரு ஆள். உஷ்னு ஒரு பெரிய போர்ட்டல் திறக்குது. அதுக்குள்ள இருந்து ஒரு நிழல் தெரியுது. அது வெளியே வந்ததும் தான் அந்த கேரக்டரோட ஃபுல் கெட்டப் தெரியுது. ஆளை பார்த்தா ஒரு ஸ்பேஸ் காட் மாதிரி இருக்கான். உடம்பு ஃபுல்லா தங்கத்துல செஞ்ச ஆர்மர், பெரிய தலப்பா மாதிரி ஒன்று போட்டுக்கிட்டு முகம் ஃபுல்லா மறைச்சிருக்கு. அவனோட கண்ணு மட்டும் நீல நிற வெளிச்சத்துல ஜொலிக்குது. அவன் அப்படியே அந்த ஆகாசத்துல நின்னுக்கிட்டு கீழே இருக்க பூமியை பார்க்கறான். நம்ம யோசனை பண்றதுக்குள்ள அவன் சுத்தி இருந்த காலமும் இடமும் வளையுது. ஸ்பேஸ் டைம் பென்ஸ். கட் பண்ணா கதை திரும்ப அந்த ஃபைட்டுக்கு வருது. லாஸ்ட் சாப்டர்ல அந்த அசுர பறவை அனந்தாவை கொல்ல போற மாதிரி நின்னுச்சுல, அங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அந்த அசுர உருவன் பால்சாக் இப்போ சிறகுகளை விரிச்சுக்கிட்டு கெட்டா நிக்கிறான். பார்த்தியா இந்த மாபெரும் சிறகுகளைன்னு கர்வமா கத்துறான். நான் யாரு தெரியுமான்னு சொல்லிக்கிட்டு அனந்தா மேல பாயிறான். 2 அசுரர்களும் திரும்ப மோதுறாங்க. வாயு சண்டை நடக்குது. பால்சாக் தன்னோட கூர்மையான பல்ல வச்சு அனந்தாவோட தோள்பட்டைய பொட்டு கடிக்கிறான். ரத்தம் அப்படியே ஸ்குவாட்னு தெரிக்குது. அனந்தா வலியில துடிக்கிறான். ஆனா அதே நேரத்துல அந்த வெறியோட திருப்பி பால்சாக்க அடிக்கிறான். பால்சாக் அந்த அடியில அப்படியே பின்னாடி போய் விழுறான். அந்த கோயிலோட உடஞ்ச தூண்கள்ல இடிச்சுக்கிட்டு நிக்கிறான். பால்சாக்கு கோவம் இன்னும் ஜாஸ்தி ஆகுது. அவன் அனந்தாவை முறைச்சிக்கிட்டே சொல்றான், உன்னை சட்னி ஆக்கிடுறேன்டான்னு சொல்லிட்டு தன்னோட சிறகுகள்ல இருந்து ஆயிரக்கணக்கான கருப்பு இறகுகளை மிசைல் மாதிரி அனந்தா மேல அனுப்புறான். அந்த இறகுகள் எல்லாம் ஊசி மாதிரி அனந்தா உடம்பு ஃபுல்லா குத்துது. இத பார்த்துட்டு நடியா பயத்துல அனந்தான்னு கத்துறா. அந்த தாக்குதலோட வேகம் தாங்க முடியாம அனந்தா அப்படியே கீழே விழுறான். சுத்தி இருந்த நிலெல்லாம் அவன் விழுந்த வேகத்துல உடஞ்சு வெடிக்குது. பால்சாக் அனந்தா கீழே விழுந்து கிடக்கிறத பார்த்து ஒரு ஏளன சிரிப்பு சிரிக்கிறான். அப்புறம் சும்மா இல்ல, கீழே விழுந்து கிடந்த அனந்தாவோட உடம்பு அப்படியே அசைய ஆரம்பிக்குது. அவன் சுத்தி இருந்த சிகப்பு நிற ஆவி இப்போ கருப்பும் சிகப்புமா மாறுது. அவன் உடம்பு அப்படியே மறு உருவம் எடுக்குது. அந்த பறவை அசுரம் ஷாக் ஆகுறான். நீ என்ன உருவம் இது? வாட் இஸ் தட் அப்பியரன்ஸ்னு பயத்தோட கேட்குறான். அந்த தூள் பறக்கிற இடத்திலிருந்து அனந்தாவோட புது உருவம் வெளியே வருது. இப்போ அவன் பார்க்க இன்னும் கொடூரமா இருக்கான். நல்ல பெரிய மஸ்குலரான அசுரன் மாதிரி. உடம்பு ஃபுல்லா தருப்பு ஆவி சுத்திக்கிட்டு இருக்கு. சிகப்பு நிற பேட்டர்னோட இன்னும் பயங்கரமா இருக்கான். இதை பார்த்துட்டு அந்த ஃபைட்டை மறைஞ்சிருந்து பார்த்துட்டு இருந்த நடியா தனக்குள்ளேயே பேசிக்கிறா. அவனோட உருவம் மறுபடியும் மாறிடுச்சுன்னு ஆச்சரியமா பார்க்கறா. ஒரு நிமிஷத்துல அந்த பறவை அசுரன் முன்னாடி இருந்து காணாம போயிடுறான். பால்சாக்கு ஒன்னும் புரியல. திரும்பி பார்க்கறதுக்குள்ள அனந்தா அவன் பின்னாடி வந்து நிக்கிறான். அப்படியே ஒரு பிளர்ரா தான் தெரிகிறாரு. வேகமா ஒரு காலால பால்சாக்க எட்டி ஒத்த கொடுக்கறாரு. அந்த பறவை அசுரன் அப்படியே மேல பறந்து கீழே விழுந்த உடஞ்ச வேர்கள்ல குத்தி நிக்கிறாரு. அனந்தா ஒரு நிமிஷம் கூட ரெஸ்ட் எடுக்காம அவனை தொடர்ந்து போட்டு தாக்குறாரு. பால்சாக் வழியில கத்துறாரு. அந்த சத்தம் அந்த இடம் ஃபுல்லா கேட்டுது. அந்த நேரத்துல தான் அனந்தாவோட பிளான் தெரியுது. அவன் மனசுக்குள்ள யோசிக்கிறான், இவன்கிட்ட அந்த ஒயிட் லோட்டஸ் மரக்கிளை இருக்கிற வரைக்கும் இவனை சாகடிக்க முடியாது. எவ்வளோ அடிச்சாலும் திரும்ப எழுந்துடுவான். இந்த சண்டை நீளமா போச்சுன்னா எனக்கு தான் கஷ்டம்னு சொல்லி அவனோட பிளான். அவன்கிட்ட இருக்கிற அந்த மரக்கிளையை வச்சு அவன் ரெக்கவரி ஆகிறதுக்குள்ள அவனை முடிக்கணும்னு. அடுத்த ஃப்ரேம்ல அனந்தா அந்த கோயிலோட சீலிங்கை பார்க்கறான். அவனுக்கு ஒரு பிளான் கிடைச்சிடுது. அவன் கீழே இருந்து வேகமா அப்படியே ஒரு ராக்கெட் மாதிரி மேலே பறந்து பேம்னு அந்த கோயிலோட கூரையை பிச்சுக்கிட்டு உள்ள போறான். அவன் செஞ்ச வேலையில இப்போ பால்சாக் தன்னோட ஃபைனல் அட்டாக்கு ரெடி ஆகுறான். அவன் உடம்பு ஃபுல்லா இப்போ பர்பிள் கலர்ல ஆவி பறக்குது. வெறியோட இருக்கான். அவன் கத்துறான், நீ விழுங்கின சாவோட எண்ணெயோட நீ வேட்டையாடப்படுவாய். By the weight of death that you have devoured, be hunted. சொல்லும் போதே அவன் பின்னாடி அவன் சாப்பிட்ட அந்த ஆயிரக்கணக்கான மக்களோட ஆவிகள் ஒன்று சேர்ந்து அந்த பர்பிள் ஆவி அந்த ஸ்கல்லோட கண்ணில் எரியுது. அந்த சீன் பார்க்கறதுக்கே பயங்கரமா இருக்கு. ஆயிரக்கணக்கான கருப்பு நிற கைகள், செத்த அடிமை மக்களோட ஆவிகள் அப்படியே ஜாம்பி மாதிரி வெளியே வருது. அந்த கோயில் ஃபுல்லா செத்த ஆவிகளோட கூட்டம். அந்த பறவை அசுரன் அனந்தாவை பார்த்து கத்துறான், என்ன இது, என்ன, வாட் இஸ் திஸ்? அந்த அசுர பறவை அந்த ஆவி கூட்டத்துல மாட்டிக்கிட்டு தவிக்கிறான். ஆன்னு வழியில கத்துறான். அந்த ஆவிகள் எல்லாம் அவன் உடம்பு ஃபுல்லா ஏறி அவனையே சாப்பிடுற மாதிரி சுத்திக்கிடுச்சு. அவனோட அசுர உருவம் அப்படியே அந்த ஆவிகளால மூடப்படுது. லாஸ்டா ஆகாசம் திரும்பவும் உடையுது. ஒரு பெரிய மனிதன் உருவத்தில் இருந்த ஆள் அனந்தாவை அப்படியே பார்த்துக்கிட்டு நிக்கிறான். சுத்தி பெரிய தங்க நிற வெளிச்சம் ஆகாசத்திலிருந்து கீழே இறங்கி வர. அதேதான் சாப்டரோட அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல வந்தான்ல அந்த ஸ்பேஸ் காட், அவன் தான் இப்ப வெளியே வரான்.
அவன் கீழே இறங்கும்போது ஒரு பெரிய அளவு சக்தி வெளிப்படுது. இப்போ அந்த ஆளோட முகம் தெளிவா தெரியுது. பார்க்க கடவுள் மாதிரி இருக்கான். பால்சாக் அவன் அப்படியே அந்த புது ஆள் முன்னாடி மண்டி போட்டு மரியாதையோட தலை குனிஞ்சு உட்கார்ந்துக்கிறான். அந்த புது ஆள் சொல்றான், உன் வரவேற்பு கொஞ்சம் கடினமா இருக்கு பெஹரோன். எஸ், பால்சாக்கோட உண்மையான பேரு பெஹரோன். அவன் அந்த ஆளுக்கு ஒரு அடிமை. அந்த ஸ்பேஸ் காட், அந்த ரியல் வில்லன் அப்படியே கெத்தா பெஹரோன் பக்கத்துல நின்னுக்கிட்டு சொல்றான், உன்னை அழைத்து செல்ல நான் இங்க வந்துள்ளேன். ஐம் ஹியர் டு எஸ்கார்ட் யூ. அவன் நடியாவை பார்த்து சொல்றான், நீதான் சிறகுகளின் உருவம். யூ ஆர் தி இன்கார்னேஷன் ஆஃப் விங்ஸ். பூம். சாப்டர் இங்க தான் முடியுது. அப்ப பால்சாக் ஒரு ஃபேக் வில்லன் தான். இவன் தான் உண்மையான இன்கார்னேஷன் ஆஃப் விங்ஸ். அனந்தா எவ்வளோ நேரம் சண்டை போட்டது ஒரு அசிஸ்டன்ட் கிட்ட தான்.